சகோதரரே, நீங்க எனக்கு செய்யக்கூடிய உபகாரத்துக்கு என்னால பகரம் கொடுக்க முடியாது. நீங்க நன்மை செஞ்சு எனக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறீங்க, அதனால் அந்த கூலிக்கு பகரம் என்னால் கொடுக்க முடியாது. என்னால் ஏண்ட கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஹதியா இவ்வளவு பழங்களை குறைந்திருக்குன்னு ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் வழங்கி கொண்டார். அவர் ஒரு முஸ்லீம். எதை சொல்றாங்க இமாம் அவர்கள் என்று வழங்கி கொண்டாரு. நான் அவர்களை பற்றி புறம் பேசுகிறேனே, இதன் மூலமாக இன்னொரு நன்மையை நான் அவரை கொடுத்து கொண்டிருக்கிறேன், அதுக்காண்டித்தான் இவ்வாறு குணம் தந்திருக்கிறாங்கன்னு உணர்ந்து அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு தௌபா செய்து திருந்தினார். உண்மையிலே சகோதரே பெரியார்களே, புறம் பேசக்கூடியவர்கள் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று உணர்ந்தால் நிச்சயமாக அந்த பாவத்தை தவிர்த்து கொள்வார்கள். நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய நன்மைகளை யாரை பற்றி புறம் பேசுகிறோமோ அவனுக்கு அன்பளிப்பாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய சஹாபாக்களை சேர்ந்தவங்க, அவங்க சொல்றாங்க, நான் யாரை பற்றியும் புறம் பேச மாட்டேன். அப்படி நான் புறம் பேசுவதாக இருந்தால் என்னுடைய தாயை பற்றி என்னுடைய தந்தையை பற்றி நான் புறம் பேசுவேன். ஏன்? நான் யாரை பற்றி புறம் பேசுகிறோன் அவனுக்கு என்னுடைய நன்மைகள் கொடுக்கப்படுகிறது. எனவே என்னுடைய நன்மையை நான் அடுத்தவனுக்கு கொடுக்கிறதை விட என்னுடைய தாய் தந்தையரை கொடுக்க விரும்புகிறேன் என்று சொன்னாங்க. அதனால் மனிதன் சம்பாதிக்கிற நன்மைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாவை பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்லம் யதா கௌல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் மின் அன் யதா தஆமஹு வ ஷராபா. யாரு நோன்பு பிடிச்சிருக்கிறாரு, ஆனா அவரு பொய்யான பேச்சுக்கள் பாவமான பேச்சுக்கள் பேசுறத கேட்கிறத விடவில்லை என்று சொன்னால் அவன் சாப்பிடாம குடிக்காம இருக்கிறதை விட எந்த ஒரு பிரயோஜனம் அவனுக்கு கிடையாது. இதனால் அல்லாஹ்க்கு எந்த தேவையும் கிடையாது. இவன் பசித்திருக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை, தாகித்திருக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 2 பெண்கள் நோன்பு பிடிச்சாங்க, எல்லாருக்கும் தெரியும். மாலை நேரமாகும் பொழுது அவங்க 2 பேருக்கும் பயங்கரமான வேதனை கஷ்டம் தொடங்கிட்டது, பயங்கர பசி வேற, மௌத்தாக நிலைமைக்கு ஆளாகிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் மறைமுகமான செய்தி அறிவிச்சான், இவங்க 2 பேரும் புறம் பேசி அதனால சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாத்திரத்தை கொடுத்து அனுப்பினாங்க. சொன்னாங்க, இந்த பாத்திரத்தில் நீங்க 2 பேரும் வாந்தி எடுங்க. அவங்க 2 பேரும் வாந்தி எடுத்தாங்க. அதுல ரத்தமும் சதை கட்டிகள் இறைச்சி துண்டுகள் வந்து விழுந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 2 பெண்களும் ஹலாலான உணவை கொண்டு நோன்பு பிடித்தார்கள், ஆனா ஹராமான உணவை கொண்டு நோன்பை முறித்து விட்டார்கள். அப்படின்னா அடுத்தவங்களை பற்றி புறம் பேசினது மூலமாக 2 சஹாபாக்கள் வாராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட பல்ல கிண்டிக் கொள்ளுங்க, உங்களுடைய பல்லடையில இறைச்சி இருக்குது. அவங்க சொன்னாங்க, யார் சொல்ல நாங்கள் இறைச்சி சாப்பிடலையே இன்றைக்கு. சொன்னாங்க, நீங்க 2 பேர் இன்னாருடைய இறைச்சி சாப்பிட்டுட்டீங்க, இன்னாரை பற்றி புறம் பேசினீங்க, அவங்களுடைய இறைச்சி அவங்களுடைய பல்லுக்கு இடையில தெரியுது. இன்னொரு சந்தர்ப்பத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. 2 பேர் மற்றவங்களை பற்றி புறம் பேசினாங்க. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டாங்க. கொஞ்சம் தூரம் போற நேரம் ஒரு செத்த கழுதை அப்படியே அவிஞ்சி இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, ஐன ஃபுலான் வ ஃபுலான், இன்னாரும் இன்னாரும் எங்கன்னு கேட்டாங்க. பேரை சொல்லி அந்த 2 பேருடைய பேர். அவங்க சொன்னாங்க, ஹாஹுனா யா ரசூலல்லாஹ், நாங்கள் இங்கே இருக்கிறோம், வாங்க நீ இன்சிலா ஃபகுலா மின் ஹாதல் ஹிமார், இறங்கி இந்த கழுதையை சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, யக்ஃபிருல்லாஹு லக யா ரசூலல்லாஹ், அவனை மன்னிப்பானாக, இதை யாராவது சாப்பிடுவாங்களான்னு கேட்டாங்க. இந்த ஒரு கழுதை ஹராம், அதுவும் செத்து போயிருக்குது, அவிஞ்சி போயிருக்கு, யார் சாப்பிட போறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கத் நில்துமா கப்ல ஹாதா, இதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் அடைஞ்சு கொண்டீங்களே, அது இதை விட மோசமானு சொன்னாங்க. இந்த கழுதையுடைய இறைச்சியை சாப்பிடுவதை விட மோசமான ஒன்றை தான் நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க 2 பேரும். இன்ன சகோதரரை பத்தி புறம் பேசினீங்களே, அது இந்த கழுதையுடைய இறைச்சியை சாப்பிடுவதை விட மோசமானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என சகோதரே பெரியார்களே, எங்களுடைய நோன்புகளை நாம் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு நோன்பு பிடிச்சு கொண்டு அசருக்கு பிறகு அல்லது லோஹருக்கு பிறகு உட்கார்ந்து கைவார அடிக்கிறாங்க, பல விஷயங்களை பேசுறாங்க, இதுல எத்தனையோ பேருடைய குறைகளை பேசுறாங்க, இதனால தன்னுடைய நோன்பை இழக்கிறாங்க.
யாரு காத வாயை பாதுகாத்து கொள்ளவில்லையோ, பேச்சுக்கள் அவங்க அதிகமாக அடுத்தவங்களை பற்றி பேச தொடங்கினா அவங்களுக்கு நோன்பு கூட சிரமமாகிடும். அதனால நோன்பை பாதுகாக்கிறதுக்கு அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும், அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும், அதிகமாக தாவத்துடைய ஈமானுடைய அல்லாஹ் பற்றிய பேச்சுக்களை பேச வேண்டும். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் நோன்பு பிடித்திருப்பாங்க, ஆனா ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூ வல் அத்ஷ் சொன்னாங்க. நிறைய பேர் நோன்பு பிடிப்பாங்க, ஆனா அவர்களுக்கு தான் நோன்பு பிடிச்சிருந்து என்ன மிச்சம் என்று சொன்னால் அவங்க பசித்திருந்ததும் தாகித்திருந்ததை தவிர வேற எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த பிரயோஜனம் கிடையாது. பசித்திருந்தாங்க, தாகித்திருந்தாங்க, எந்த நன்மையும் கிடையாது. ஏன் புறம் பேசுறாங்க, மியூசிக் கேட்குறாங்க, மோசமான காட்சிகளை பார்க்குறாங்க, அந்நிய பெண்களை பார்க்குறாங்க, இதை மாதிரி பாவமான விஷயங்கள் பேசுறது, கேட்கறது, சிந்திக்கிறது எல்லாம் நடக்குது. இவங்களுடைய நோன்பு எந்த பிரயோஜனமும் கிடைக்காது. அதனால் அவர் எந்த லாபத்தையும் அடைய மாட்டார். என்ன சகோதர பெரியார்களே, ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறோம். இதில் அல்லாஹு தஆலா ஷைத்தான்களை விளங்கிட்டு நரகத்தை மூடி சொர்க்கத்தை திறந்து எல்லா ஏற்பாடுகளும் மக்ஃபிரத்துக்கு இத்துக்குமினன் நார் நரக விடுதலைக்குள் ஏற்பாடு செய்திருக்கின்றான். இதை நாங்கள் வீணாக்கி கூடாது, நோன்பை பிடிச்சு கொண்டு அதை வீணாக்க கூடாது. இரவுல தராவிஹ் தொலை வந்து பள்ளிவாசலுக்கு வந்து அடுத்தவனை பற்றி பேசி எங்களுடைய அமல்களை வீணாக்கிடக்கூடாது. இதனால செஞ்ச நன்மைகள் இழந்துடுவோம், நஷ்டவாளிகளாக மாறிடுவோம், பங்களோட்காரனாகிடுவோம். எந்த நன்மையும் கையில் எடுத்துக்கொண்டு போக முடியாது. நினைச்சிருப்போம் எங்களுடைய அக்கௌண்ட்ல நிறைய தராவிஹ் இருக்கு, நிறைய நோன்பு இருக்குண்டு, ஆனா பார்த்தா எல்லாம் ரிஜெக்ட், எல்லாம் மறுக்கப்பட்டவைகள், எல்லாம் அல்லாஹ்வினால புறக்கணிக்கப்பட்டவைகளாக இருக்கும் என்றால் மிகப்பெரிய நஷ்டம். ஆனால் இந்த ரமலானுடைய மாதம் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். சென்ற வருடம் ரமலான்ல எங்களோட கூட நோன்பு பிடிச்சவங்க நிறைய பேர் இன்றைக்கு எங்களோட கூட இல்லை, எங்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. சில சகோதரர்கள் எங்களோட ரமலானுடைய ஆரம்பத்தில் இருந்திருப்பாங்க, ஆனா இன்றைக்கு இல்லை. இப்ப இருக்கக்கூடியவர்கள் பெருநாளுடைய பிறை காணும் பொழுது இருப்பாங்களான்னு தெரியாது. அடுத்த ரமலான் என்று சொல்வது ரொம்ப தூரமானது. அதனால கிடைச்சிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுல நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், எங்களுடைய பாவ மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படலண்டா பஅத மன் அத்ரக ரமலான் ஃபலம் யுக்ஃபர் லஹு, யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அவனுடைய பாவம் மன்னிக்கப்படலையோ அவன் நாசம் அடைவானாக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பத்வா செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் மிம்பர் படியில வச்சு ஆமீன் சொன்னாங்க. எங்க எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு பயங்கரமான பத்வா அது. ரமலானை அடைந்தும் பாவ மன்னிப்பு பெறாதவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகள். அதனால நம்ம எப்படியாவது பாவ மன்னிப்பு அடைய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா லம் யுக்ஃபர் ஃபீ ரமலான் ஃபமதா, யார் ரமலானை அடைந்தும் ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லையோ அவனுடைய பாவம் எப்பதான் மன்னிக்கப்படும் என்று கேட்டாங்க. அதனால நல்ல ஒரு சந்தர்ப்பம் நாங்கள் தந்திருக்கிறான். அல்லாஹுடைய மக்ஃபிரத்துடைய வாசல் திறந்திருக்கு, ரஹ்மத் மலையாக கொட்டி கொண்டிருக்குது. அடுத்த 10 மக்ஃபிரத், அதுக்காக வேண்டி இந்த ஆரம்ப 10ல மக்ஃபிரத் இல்லைன்னு அர்த்தம் அல்ல. ரஹ்மத்துடைய 10 ஆரம்பம் என்பதனால 2வது 3வதுல ரஹ்மத் இல்லைன்னு அர்த்தம் அல்ல. ரஹ்மத் தொடர்ந்து இருக்கும். இதே மாதிரி மக்ஃபிரத் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் இருக்கும். இத்துக்கும் மினன்னார் கடைசி 10 ஜனத்துக்கு ஆரம்பத்தில் இல்லைன்னு அர்த்தம் அல்ல, ஆரம்பத்திலும் இருக்கின்றது. ஒவ்வொரு நாள் இரவும் 10 லட்சம் மக்கள் நரக விடுதலை பெறுகின்றார்கள். கடைசி ஆண்டு ஆரம்பத்திலிருந்து எவ்வளவு பேர் விடுதலை ஆனாங்களோ அந்த அளவுக்கு கடைசியில விடுதலை கிடைக்கும். அதனால நாங்க ரஹ்மத் அடையணும், மக்ஃபிரத் அடையணும், இதே மாதிரி நரக விடுதலை அடைந்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு உன்னதமான சந்தர்ப்பம் தான் இந்த ரமலானுடைய மாதம். நாங்கள் இதை தவற விட்டுறக்கூடாது. எப்படியாவது யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னி என்னை பரிசுத்தப்படுத்தி நரகத்திலிருந்து விடுதலை கொடுப்பாயாக என்று அல்லாஹ்விடத்து துவா செஞ்சு கொண்டே இருக்கணும். அதனால கவனமான முறையில நோன்பு பிடிக்கிறதோட இரவு வணக்கங்கள் செய்யறதோட அதை பாதுகாக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். அதை புறம் பேசுறது, இதே மாதிரி கெட்ட பார்வைகள், கெட்ட கேள்விகள், கெட்ட சிந்தனைகள், இவைகள் மூலமாக எங்களை பாதுகாத்துக் கொள்வது, ஹராமான சம்பாத்தியத்திட்டு பாதுகாத்துக் கொள்வது, ஹராமான உணவுகளை உட்கொள்வதற்கு பாதுகாத்துக் கொள்வது. இந்த அடிப்படை நாங்கள் எங்களை நோன்பு அமைத்துக் கொள்வோம் என்றால் ரமலானை கழிப்போம் என்று சொன்னால் இந்த ரமலான் எங்களை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த சொர்க்கத்தை தேடித்தரக்கூடியதாக இருக்கும். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த ரமலானின் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அருளையும் மலையாக அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்தருள்வானாக. உயர்ந்த சொர்க்கத்துக்கு தகுதியுள்ள மக்களாக ஆக்கிடுவானாக. எங்களுடைய உறவினர்கள், சகோதரர்கள், தாய்மார், பெற்றோர் யாரெல்லாம் எங்களை பிரிந்து சென்று விட்டார்களோ
அவர்களுக்கு மேலான உயர்ந்த சொர்க்கத்தை நசீபாக்குவானாக. அவருடைய கபர்களை பிரகாசிக்க செய்வானாக. அவர்களுக்கு நாங்கள் சேர்க்கும் நல்ல மகளுடைய ஒரு பெரிய ஒரு பங்கை அல்லாஹுத்தஆலா அவங்களுக்கு அளிப்பானாக. இதே மாதிரி எங்களுடைய சந்ததியினரையும் அல்லாஹுத்தஆலா தீனுக்கான கபூல் செய்வானாக. இந்த மஹல்லா வாசிகள் அனைவரையும் பள்ளிவாசலில் செழிப்பாக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வுடைய தீனுக்காண்டி பாடுபடக்கூடிய மக்களாக ஆக்கிடுவானாக. ஒவ்வொரு தாய்மார்களையும் சஹாபாக்களுடைய பெண்களை போன்று ஆக்கிடுவானாக. ஒவ்வொரு ஆண்களையும் சஹாபாக்களுக்கு முன்மாதிரியான அவர்களை பின்துயரக்கூடிய மக்களாக பின்பற்றக்கூடிய மக்களாக ஆக்கிடுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.